ஆதியாகமம் அதிகாரம் 16 வசனம் 1. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தும் எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். வசனம் 2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராய் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். வசனம் 3. ஆபிரகாம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்தான். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தில் தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். வசனம் 4. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோதோ அவள் கர்ப்பம் தரித்திருந்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதைக் கண்டபொழுதோ தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். வசனம் 5. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட நியாயம் உம்மேல் சுமரும். என் அடிமை பெண்ணென உம்முடைய மடியிலேயே கொடுத்தேன். அவள் தன் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கு உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். வசனம் 6. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடியே அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவளை விட்டு ஓடிப்போனாள். வசனம் 7. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சுருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு. வசனம் 8. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். வசனம் 9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாருடைய அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். வசனம் 10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். வசனம் 11. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அக்கால அங்காளைப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. வசனம் 12. அவள் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாய் இருக்கும். என் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். வசனம் 13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, என்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்ன காண்கிறாய், தேவன் என்று பெயரிட்டாள். வசனம் 14. ஆகையால் அந்த துறவு பெயர் லாகாய்யரி எனப்பட்டது. அது காதேசுக்கு போரோக்கும் நடுவே இருக்கிறது. வசனம் 15. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகாரை பெற்ற தன் குமாரருக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டாள். வசனம் 16. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோதோ ஆபிரகாம் 86 வயதாயிருந்தான்.